பச்சை மொச்சை வச்சு யூஸ்வலாக காரக்குழம்பு குருமான்னு இல்லாமல் ஒரு சூப்பரான முகலைய மொச்சை கிரேவி எப்படி செய்கிறது பார்த்துடலாம். மிக்சர் ஜாரில் 2 வெங்காயம், 1 ஸ்பூன் சீரகம், ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க, 5-6 முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கைப்பிடி கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு மையாக அரைச்சிக்கோங்க. பேன் வச்சுக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் பட்ரு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்செல்லாம் அரைச்ச வெங்காய பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனைலாம் போய் நம்ம பட்டர் பிரிஞ்சு வந்த உடனே 1 கப் அளவுக்கு பச்சை மொச்சையை இதில் சேர்த்துக்கிறேன். இதையுமே நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ தயிரை வச்சு ஒரு பேஸ் பண்ணிடலாம். 1 கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர், 1 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தியும் சேர்த்து நல்லா லம்ஸ் எதுவும் இல்லாமல் இந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பேஸை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. எல்லாம் ஒன்று சேர வந்த உடனே மிக்சர் ஜார் கழுவுன தண்ணி ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா நல்லா பட்டரெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். இந்த ஸ்டேஜில் கைப்பிடி கொத்தமல்லியில் 1 ஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தி, 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான ரிச்சான முகலைய மொச்சை கிரேவி ரெடி. ட்ரை பண்ணுங்கள், அப்படி இருக்கும்.